வணக்கம். வெல்கம் டு லைஃப் ஹாரோஸ்கோப். மார்ச் மாத ராசி பலனை டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். சுக்கிரன் இந்த மாதம் முழுமையாக உச்சமடையும். 26ஆம் தேதி மார்ச் வரைக்கும் சுக்கிரன் உச்சத்தில் இருக்க போது, உச்சமாக இருக்கிற சுக்கிரன் எப்படிப்பட்ட இன்ஃப்ளூயன்ஸை கொடுக்க போது ஒவ்வொரு ராசிக்கும் நம்ம பார்க்க போகிறோம். மிதுன ராசி. மிதுனம் 2026 மார்ச் மாதம். மிதுனம் நான் சொல்கிறேன் உங்களுக்கு ஒரு சூப்பர் மந்த் இந்த மார்ச் 2026. 10ல் சுக்கிரன் உச்சமடையும். 10ல் சனி வந்து உங்களுடைய ஹார்ட் ஒர்க், ஸ்மார்ட் ஒர்க் கிடையாது, உங்களுடைய ஹார்ட் ஒர்க். சுக்கிரன் வந்து லக் அண்ட் ஃபார்ச்சூன். ஒரு பக்கம் உங்களுடைய கடினமான உழைப்பு, ஒரு பக்கம் அதோட சேர்ந்த ஒரு அதிர்ஷ்ட குறிப்பு, இரண்டும் கலந்த ஒரு காலம் 2026 மார்ச் மாதம் மிதுன ராசி. 9ஆம் இடத்துல உங்களோட ராசிநாதன் புதன் இந்த மாதம் முழுக்க அங்கே தான் இருப்பார். சூரியன் அதே 10ஆம் இடத்துல 15th மார்ச் போய் சுக்கிரனோட இணைவர், சனியோட இணைவர். உங்களுக்கு வந்து பதவி அதிகாரத்தை முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக நான் பார்க்குறேன். மிதுனம் இந்த மாதம் ஓரளவுக்கு சந்தோஷப்படுற மாதிரி ஒரு நல்ல மாதமாக அமையும். ஃபைனான்ஷியலாக அமையும். ஜாப் ப்ராஸ்பெக்டில் ரொம்ப பாசிட்டிவாக தெரியுது. ஏதாவது ஒரு வீடு, வாகனம், இன்வெஸ்ட்மெண்ட் வாங்குறது, கொடுக்குறது, இதெல்லாம் கொஞ்சம் நல்ல ஒரு செட்டில் பண்ணுற அளவுக்கு சூப்பராக இருக்குது. ஒரு லக்கு தான் அது. நான் 10ல் சுக்கிரன் தான் ஒன்று வெஹிக்கிள் வாங்குவாங்க, ஒரு வெஹிக்கிளுக்கு வந்து ஒரு டோக்கன் அட்வான்ஸ், ஒரு புக்கிங் பண்ணுவாங்க, ஒரு வீடு வாங்குகிற யோகம் உண்டு, ஃபேமிலிக்காக நல்ல லக்ஸரி ப்ராப்பர்ட்டி இல்லை ஒரு வீடு வாங்குகிற யோகம் இதையும் கொடுக்கும். இதெல்லாம் மிதுனத்துக்கு 2026 மார்ச் மாதம் அருமையாக இருக்குது. பொதுவாக நான் சொல்லிட்டேன். இப்போ ஃபஸ்ட்டு வந்து ப்ரொஃபஷனல் லைஃப் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பதவி அதிகாரம் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு ப்ரொமோஷன் வேணும். இந்த மார்ச் மாதம் உங்களுக்கு ப்ரொமோஷன் சான்ஸ் இருக்குது. மிட் ஆஃப் மார்ச் வந்து உங்களுக்கு கரெக்டாக சூரியன் ஷிஃப்ட் ஆகும்போது பதவி அதிகாரம் பொறுப்பு உங்களுக்கு தேடி வரக்கூடிய வாய்ப்பை கொடுக்கும். சுக்கிரனும் கூட இருக்கிறதுனால ஃபைனான்ஷியல் ஸ்டெபிலிட்டி. ஓகே, கரியரில் வந்து ஏதோ ஒரு மாதிரி டல்லாக டவுனாக ஒரு மாதிரி எனர்ஜியே இல்லை, ஒரு மாதிரி போயிட்டுருக்கு. 2026 மார்ச்சில் உங்களுக்கு ஒரு எனர்ஜி வரும். உங்களுக்கு வந்து மோட்டிவேஷன் கிடைக்கும். உங்களை வந்து எல்லாரும் வந்து அப்ரிஷியேட் பண்ணுற மாதிரி உங்களுடைய ஒர்க், உங்களுடைய லைஃப் ஸ்டைல் அமையும். அந்த க்ரோத்தை நோக்கி நீங்கள் போவீங்க. அந்த சக்ஸஸ் உங்களுக்கு வரும். ஸோ ஃபைனான்ஷியலாகவும் நீங்கள் வந்து பெட்டராக ஃபீல் பண்ணுவீங்க. உங்களுக்கு திடீர்னு ஒரு ஹைக் கூட வரலாம். அந்த மாதிரி ஒரு மந்தாக தெரியுது. மிதுனம் 2026 மார்ச்சில் வந்து ப்ரொஃபஷனல் லைஃப்பில் சூப்பராக கொண்டு போகுது. சான்ஸும் நிறைய வருது. ஓகே, ஒரு பிஸ்னஸ் ப்ரொபோசல் இருக்குது, நான் கொடுத்தா அதை அப்ரூவ் பண்ணுவாங்களா, எனக்கு கிடைக்குமா, இந்த ப்ராஜெக்ட் கிளிக் ஆகுமா? சூப்பராக ஆகும். இப்போ நம்ம வந்து ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணுறோம், நமக்கு அவங்க யாருன்னே தெரியாது, ஆனால் அப்ரோச் பண்ணிட்டோம். நம்மளுக்கு சார்பாக ஒரு 4 பேர், அவங்களுக்கும் நம்மளுக்கும் ஒரு காமன் ஃப்ரெண்ட், இவர் கொடுங்க, நல்லா பண்ணுவார், திறமசாலி, கண்ணியமானவர், லாயலாக, ஒன்று நேர்மையாக, ஆனஸ்ட்டாக, ரொம்ப கரெக்டாக பண்ணுவார், ரெக்கமெண்ட் பண்ண உடனே அந்த செகண்ட் தாட்டே ஒருத்தருக்கு வராது. அந்த மாதிரி மிதுனம் 2026 மார்ச் உங்களுக்கு ரெக்கமெண்டேஷன் கிடைக்கும். உங்களை வந்து நிறைய பேர் ஒரு பாசிட்டிவ் லைனை வந்து மார்க் பண்ணி அனுப்புவாங்க. அந்த மாதிரி ஒரு மந்த்து தான் மார்ச் 2026. ஒரு பிஸ்னஸ்க்கும் நல்லா இருக்குது, ஒரு ஜாப்க்கும் நல்லா இருக்குது, ஒரு ப்ரொமோஷனுக்கும் நல்லா இருக்குது, ஒரு ஃபைனான்ஷியல் ஸ்டெபிலிட்டி, ஒரு ஃபைனான்ஷியல் ஸ்டேட்டஸ் ஒரு படி மேலே அப்படிங்கிறத நீங்கள் பார்க்க முடியும். ஃபேமிலி அண்ட் பர்சனல் லைஃப் எப்படி போகும்? பெரிய தொல்லை, தொந்தரவு, நொச்சு, குடைச்சல் அது மாதிரிலாம் ஒன்றும் தெரியல. நான் ரொம்ப கொஞ்சம் விலக்கியெல்லாம் சொல்கிறேன். பட் ஆனால் அந்த மாதிரி ஒரு தொந்தரவுகளாக எனக்கு எதுவும் தெரியல. ஸோ மார்ச் 2026 மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் ஃபேமிலி ஸ்டேட்டஸ் ஆஸ் இட் இஸ் நல்லா போயிட்டுருக்குன்னா அப்படியே அழகாக டீசெண்டாக மெயின்டைன் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். பிரச்சனை ஒன்றும் இல்லை. பெரிய ஆர்கியூமெண்ட், பெரிய பிரச்சனை அதெல்லாம் ஒன்றுமே தெரியல. ஓகே, ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க, அதை வந்து நம்ம வந்து ஒரு மேரேஜாக அதை வந்து கன்வெர்ட் பண்ண முடியுமா? ஃபேமிலி ஒத்துப்பாங்களா, கேட்பாங்களா, சொன்னால் அது வந்து ஏற்றுப்பாங்களா? எனக்கு தெரிஞ்சு கன்வீன்ஸ் ஆகிற டைமில் தான் இப்போ இருக்குது. மிதுனம் எல்லாரும் கன்வீன்ஸ் ஆகிற டைம். இது வரைக்கும் எல்லாத்துக்கும் ஒரு எதிர்ப்பு சொல்லி, ஒரு மாதிரி ஒரு ரெட் ஃப்ளாகை தூக்கி எல்லாத்துக்கும் எதிர்ப்பு தெரிவித்து, ஒரு மாதிரி கடுமையாக விமர்சனம் பண்ணி, உங்களை வந்து ஒரு மாதிரி மன உளைச்சி காலாக்கி, உங்களை நோகடிச்சு அப்படிலாம் இருந்தவங்க, ஒருவேளை உங்கள் பேரண்ட்ஸ் இதெல்லாம் பண்ணியிருந்தால், ஒருவேளை நீங்கள் சொன்ன நபர் வந்து இதெல்லாம் சொல்லியிருந்தால், இந்த முறை எல்லாருக்கும் வந்து கன்வீன்ஸ் ஆகிடலாமே, அப்படி ஒரு கன்வீன்சிங்கான ஒரு 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 பதிலை வந்து நீங்கள் சொல்ல போகிறீங்கன்னு அர்த்தம். சுக்கிரன் 10ல் உச்சமாக இருந்து குரு ஃபர்ஸ்ட் ஹவுஸில் இருந்தாருன்னா, நீங்கள் சொல்கிற விஷயத்த, நீங்கள் கொடுக்குற ப்ரப்போசலை, நீங்கள் இருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப்பை வீட்டில் எடுத்து சொல்கிறீங்க, அதை அவங்க வந்து அக்செப்ட் பண்ணுற அளவுக்கு ஒரு 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 மூட் வந்து அவங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும். ஏன்னா உங்கள் நேரம் அப்படி இருக்குது.
நீங்கள் சொல்கிறத அவங்க எதிர்க்கணும் தவிர்க்கணும் அப்படின்னா அதுக்கு ஏதாவது ஒரு வேலிட் பாயிண்ட் இருக்கணும். அந்த வேலிட் பாயிண்ட்டை அவங்க கண்டுபிடிக்க முடியாது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இந்த மார்ச்சில் 2026 உங்களுக்கு நேரம் வருது. அதை கொஞ்சம் புரிஞ்சு அதை கரெக்டாக பயன்படுத்தி நல்லபடியாக வாழ்க்கையை நடத்துங்க. அடுத்தது நான் பார்க்குறது என்ன அப்படின்னா, மாணவர்கள், ஸ்டூடெண்ட்ஸ், மார்ச் 2026 மிதுன ராசி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கீங்க. போர்டு எக்ஸாம் இருக்குது, சில பேருக்கு இருக்கலாம். சில பேருக்கு மார்ச்சில் எக்ஸாமுடைய அந்த ஃபைனல் ஸ்டேஜ் இருக்கலாம். நல்லா இருக்குது. ட்ரபுள்னு எனக்கு ஒன்றும் பெருசாக தெரியல. செல்ஃபாகவே ஓவர் திங்க் பண்ணாமல் இருந்தீங்கன்னா போதும். இந்த ஓவர் திங்கிங் மட்டும்தான் உங்களுக்கு கொஞ்சம் தேவையில்லாத டிஸ்ட்ராக்ஷன்ஸ் அப்படியே கொடுக்கறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ஓவர் திங்கிங் இல்லை அப்படின்னா எந்த ட்ரபுளும் இல்லை. கிளியராக உங்கள் ட்ராக்கில் போகலாம். நோ நீட் டு ஓவர் திங்க். ஏன்னா உங்கள் விதி நல்லா இருக்குது. உங்கள் டைம் கரெக்டாக, அந்த பிளானரி காம்பினேஷன் எல்லாம் உங்களை கரெக்டாக டைரக்ட் பண்ணி கொண்டு போகும். நீங்களாக செல்ஃபாக எதையாவது ஒன்று போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். மிதுனம் 2026 உங்கள் பக்கம் சக்ஸஸ் இருக்குது, உங்கள் பக்கம் லக் இருக்குது, உங்கள் பக்கம் கடவுளுடைய பிளெஸிங்கும் இருக்குது. பாசிட்டிவாக போங்க. பெண்கள் இல்லத்தரசிகள் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இந்த பெண்கள் இல்லத்தரசிகள் மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே மனசில் ஏதாவது ஒரு சிந்தனை, ஏதாவது ஒன்று ஓடிக்கிட்டே இருக்குது. ஒரு அமைதியே இல்லை. இது முடியுமா, அது முடியுமா, அது நடக்குமா, இது நடக்குமா, இப்படி நடந்துருமா, அப்படி நடந்துருமா, ஒரு மாதிரி ஓடிக்கிட்டே இருக்குது. அது எப்போ அமைதியாகும்? அது வாழ்க்கை முழுக்க அமைதியாகாது. அது ராசியோட தன்மை. பட் இப்போ உள்ள எதிர்பார்ப்புகள் சில லிஸ்ட் பண்ணி வச்சுருப்பீங்க. அது ஃபைனான்ஷியல் மேட்டர்ஸ், ஃபேமிலி மேட்டர்ஸ், ரிலேஷன்ஷிப் மேட்டர்ஸ், வீடு சம்மந்தப்பட்டது, பசங்க சம்மந்தப்பட்டது, பெரியவங்க சம்மந்தப்பட்டது, ஹெல்த் சம்மந்தப்பட்டது, ஏதோ ஒரு லிஸ்ட்டு வச்சுருக்கீங்க. இதெல்லாம் இந்த மார்ச் மாதம் அப்படியே கொஞ்சம் என்ன சொல்லுவாங்கன்னா, சரி பண்ணிக்கிட்டேன்ப்பா, நான் போட்டு 10 விஷயத்தை குழப்பிக்கல, இதான் நான் முடிவு பண்ணுறேன். இது வரைக்கும் எதை முடிவு பண்ணுறதே தெரியாத ஒரு குழப்பத்தில் அப்படியே இருந்து மன உளைச்சல் ஆளானா, இந்த முறை முடிவு தான் ஃபைனல் பண்ணிட்டேன். ஓகே, நான் முடிவு பண்ணுறேன், போதும், நான் ஃபிக்ஸ் ஆகிட்டேன். அந்த மாதிரி ஒரு மனநிலைக்கு வரப்போகிறீங்கன்னு அர்த்தம். பரவாயில்ல, அது ஒரு நல்ல விஷயம் தானே. ஒரு விஷயத்தை உறுதிப்படுத்திட்டீங்கன்னா அதை நோக்கின அந்த பயணம் நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் பார்க்குறேன். அதுக்கப்புறம் ஹெல்த்து, சீரியஸ் ப்ராப்ளம்னு ஒன்றும் கண்ணுக்கு தெரியல மிதுனம். ஏன்னா 4th ஹவுஸில், 5th ஹவுஸில், 8th ஹவுஸில் அப்படின்னு எல்லாத்தையும் பார்த்தேன். சீரியஸ் ப்ராப்ளம் ஒன்றும் தெரியல மிதுனம். ஓகேவாக இருக்குது, நல்லா இருக்குது. அதனால் பாசிட்டிவாக கொண்டு போங்க. அதே மாதிரி நம்ம பார்க்குறது என்னென்னா, மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு பயணம் அதெல்லாம் பார்த்தோம். அதையும் ஒன்றும் பெரிய சிக்கல்கள் இல்லை. ஹவுஸ் எல்லாம் கிளியராக இருக்குது, பாசிட்டிவாக இருக்குது, நல்லபடியாக இருக்கலாம், ஆரோக்கியமாகவும் இருக்கலாம். சீனியர் சிட்டிசன்ஸ் நிச்சயமாக ஒரு நல்ல கன்சல்டண்ட்டாக, ஒரு நல்ல அட்வைசரி ரோல் ஏதாவது இருந்ததுன்னா தாராளமாக நீங்கள் எடுத்து பண்ணலாம். அண்ட் ஃபிட் அண்ட் ஃபைனாக ஹாப்பியாக இருக்கிற மந்தாக தான் தெரியுது. ஸோ மிதுனம் ஓவராலாகவே ஒரு நல்ல குட் பிக்சர், ஒரு கிளாரிட்டியோட மார்ச் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டியோட லைஃப்பை அழகாக ஃபார்வர்டில் கொண்டு போகும். பெஸ்ட் விஷஸ். இப்போ நீங்கள் பார்த்தது இந்த மார்ச் மாத ராசி பலனை ஒரு பொது பலனாக நான் கொடுத்துருக்கேன். இது தனித்தனியே ஒவ்வொரு ஹாரோஸ்கோப்போட நீங்கள் கம்பேர் பண்ணி பாருங்கள். இந்த பொது பலன் அப்படிங்கிறது ஒரு ராசி, அதுவே உங்கள் லக்னமாக இருந்ததுன்னா, உதாரணத்துக்கு சில பேருக்கு ஒரே ராசி ஒரே லக்னமாக இருக்கும், சில பேருக்கு ராசி ஒன்றா இருக்கும், லக்னம் வேறையாக இருக்கும். அந்த லக்னத்துக்கும் நீங்கள் ராசின்ற பேர் தான், அவ்வளோதான் வித்தியாசம். ஸோ அதை ரெண்டுத்தையும் நீங்கள் கம்பேர் பண்ணி பாருங்கள். எப்போவுமே லக்னத்துக்கு தான் பலன் வேலை செய்யும். ராசி என்பது உங்கள் எமோஷன்ஸ். உங்கள் எமோஷன்ஸுக்கும் உங்களோட ஆக்ஷன்ஸுக்கும் என்ன ரிசல்ட்டுங்கிறது அந்த ராசியை பேஸ் பண்ணி தெரிஞ்சுங்க. லக்னம் என்பது உங்களோட ஃபேட் அண்ட் டெஸ்டினி. உங்களுக்கு என்ன விதிக்கப்பட்டிருக்கு, அது எப்படி நடக்க போகுது. இந்த இடத்துல மட்டும்தான் நீங்கள் வெறும் அந்த ராசி பலனை புரிஞ்சிக்காமல் உங்கள் பர்த் சார்ட்டை கம்பேர் பண்ணி பார்த்துக்க சொல்லுங்கள். ஸோ உங்கள் பர்த் சார்ட்டில் உங்கள் லக்னம் என்ன, அதுலேருந்து பிளானட்டரி காம்பினேஷன் எப்படி இருக்குது, அதோட இதை சூப்பர் இம்போஸ் பண்ணிங்கன்னா நிறைய விஷயங்கள் புரிய வரும். அதே மாதிரி எல்லாத்த விட மெயினாக தசா புக்தி, என்ன தசை என்ன புக்தி, அந்த தசா புக்தி என்ன மாதிரி ரிசல்ட்ஸை கொடுக்குது, அது எப்படிப்பட்ட பலனில் இருக்குது, யோகமாக இருக்கா தோஷமாக இருக்கான்றதை வெரிஃபை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் உங்கள் ஹாரோஸ்கோப்பில் நிறைய அஸ்தங்கங்கள் இருக்கும், சில கோள்கள் வக்ரம் அடைஞ்சிருக்கும், சில கோள்கள் வர்க்கோதம் அடைஞ்சிருக்கும், சிலது கன்ஜெக்ஷன் ஆகிருக்கும், சிலது உங்கள் சார்ட்டில் மறைவு ஸ்தானத்தில் இருக்கும், கேந்திர கோணங்களில் யோகமாகவும் இருக்கும். ஸோ எப்படி இருக்குன்னு முதல்ல ஒரு ரீடிங் எடுத்துருங்க. அதுக்கப்புறம் இதை அப்சர்வ் பண்ணிங்கன்னா கிளியராக புரியும். ஒவ்வொரு மந்த்தும் நான் இந்த மாதிரி தான் பிளான் கொடுக்குறேன். ஸோ நிறைய பேர் கேட்ட கேள்விக்கு ஒவ்வொரு மாதம் நான் கிளாரிட்டியும் கொடுத்துறேன். லைஃப் ஹாரோஸ்கோப்பில் ஏகப்பட்ட சர்வீஸும் ஆட் பண்ணிட்டோம். இப்போ கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் உங்களுக்கு எந்த தேவை, ஒரு டிஸ்டன்ஸில் இருந்தாலும் சரி, உங்களுக்கு ஒரு சேவை வேணும், அது வாஸ்து சம்மந்தப்பட்டு தான் இருக்கணும்,
அது ரெக்டிஃபிகேஷன் வேணும், ரெமிடி வேணும், பூஜா சம்மந்தப்பட்டது வேணும், இல்லை உங்களுக்கு வந்து ஜெம்ஸ்டோன் சம்மந்தப்பட்ட டவுட்ஸ் இருக்குது, அதை பற்றி கிளாரிட்டி வேணும், அதை அரேஞ்சும் பண்ணணும். அண்ட் உங்களுக்கு வந்து நியூமராலஜி சம்மந்தப்பட்ட டவுட்ஸ் இருக்குது, அதை பற்றின கிளாரிட்டி வேணும். இது எல்லாத்துக்குமே வி ஹேவ் அ டீம். இந்த டிஸ்பிளேல இருக்கிற நம்பர்ஸ் மட்டும் தான் எங்களுடைய டீம் நம்பர்ஸ். இந்த நம்பர்ஸில் யாரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம், எங்கள் டீம் அட்டன் பண்ணுவாங்க. ஸோ அதில் உங்களுக்கு ப்ராப்பராக கைட் பண்ணுவாங்க. அண்ட் உங்களுக்கு என்ன சர்வீஸ் தேவையோ வெப்சைட்டே ஃபுல்லாக நீங்கள் கம்ப்ளீட்டாக ரீட் பண்ணலாம். www.lifehoroscope.in இந்த சைட்டில் போனீங்கன்னா lifehoroscope.inல நீங்கள் உள்ளே ஓப்பன் பண்ணோடனே என்னோடய இமேஜ் வரும். ஸோ என்னோடய சர்வீசஸ் என்னென்ன, எங்கள் டீமோட சர்வீசஸ் என்னென்ன கம்ப்ளீட்டாக லிஸ்ட் இருக்குது. எல்லாத்தையும் ஓவரால் கோத்ரூ பண்ணுங்கள், வியூ பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து மேரேஜ் மேட்சிங் சம்மந்தப்பட்டது இருக்குது, நியூமராலஜி சர்வீஸ் சம்மந்தப்பட்டது இருக்குது, நியூபார்னுக்கு நியூமராலஜி நேம் ஃபிக்ஸிங் சம்மந்தப்பட்டது இருக்குது, பூஜாஸ் ஹோமம் இருக்குது சம்மந்தப்பட்டது இருக்குது. ப்ளஸ் வந்து உங்களுக்கு சப்போஸ் ஒரு கரியரை பற்றின ஒரு கொஷின் இருக்குது, வாய்ஸ் கிளிப் ஆப்ஷன் இருக்குது, இல்லை வந்து ஜென்ரலாக உங்கள் ஹாரோஸ்கோப் எக்ஸ்ப்ளனேஷனை பற்றி ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஹாரோஸ்கோப்பே தேவைப்படுது, நிறைய சர்வீஸ் இருக்குது. இப்போ கையில் எழுதுகிற அந்த ஜாதகத்துடைய ஆப்ஷனும் கொண்டு வந்துட்டோம். ஸோ கையிலே எழுதி கொடுக்கணும்னு நிறைய பேர் கேட்டாங்க. இப்போ கையிலேயே எழுதி கொடுக்குற மாதிரி அழகாக தமிழில் ஹாரோஸ்கோப்பை எப்படி எழுதி கொடுக்கும், ஒரு புக்கு மாதிரி அழகாக பண்ணுவோம். எல்லாத்துக்கும் வந்து சாம்பிள் உள்ள சைட்டில் இருக்குது, கோத்ரூ பண்ண. நிறைய வீடியோஸ் நான் ரிலேட்டாக பண்ணிட்டு தான் இருக்கேன். அதெல்லாம் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. தொடர்ந்து லைஃப் ஹாரோஸ்கோப் ஆதரிச்சுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியை உங்களை சந்திக்கிறேன். இஸ் பாய் ஃப்ரம் சங்கர் நாராயண். வணக்கம்.